வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. என்ன சண்டை நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த வில்லி நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோ வில்லிய பார்த்து, என்ன இது நீ நிக்கிற அப்படின்னு சொல்ல, வில்லி கேக்குறாங்க, என்ன நான் நிக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்ட போல. இங்க பாருடா, உன்னை காலி பண்றதுக்காக தாண்டா நான் திட்டம் போட்டு உன்னை வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி தன்னைத்தானே ஆயுதத்தால தாக்கிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகி, என்ன பண்றீங்க, ஏன் இந்த எல்லைக்கு போறீங்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் நீ காலி ஆகணும். அதுக்காக நான் என்ன எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு தயாரா இருக்கேன். இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா வந்துருவா. அக்கா வந்ததோட உன்னை கண்டிப்பா வந்துட்டு காலி பண்ணாம விட மாட்டா. உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு காலம் முழுக்க நீ அக்கா கூட சேர விடாம நான் பாக்குறேன்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஏன் தான் இப்படி பண்றீங்க? உங்களை நீங்களே இப்படி தாக்கிக்கிறீங்க. ஏன் இந்த அளவுக்கு என் மேல வெறுப்பா? ஈஸ்வரி வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நீதாண்டா எனக்கு முதல் எதிரி அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ஈஸ்வரி ஓடி வராங்க. சந்திரா அப்படின்ட்டு ஹீரோ நிக்கிறத பாத்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. வில்லி அவங்க அக்காவை பார்த்துட்டு, அக்கா என்னை காப்பாத்துக்கா, இவன் பொண்டாட்டி கூட இவனால சேர்ந்து வாழ முடியலையா, அதுக்கு நான் தான் வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கணும், அதுக்காக என்ன காலி பண்ணிட்டா அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லி என்ன ஆயுதத்தால தாக்கிட்டாங்க, என்ன காப்பாத்துக்கா அப்படின்ட்டு கத்துறாங்க. அப்ப ஈஸ்வரி ஓடி வந்து தங்கச்சியை பிடிச்சுக்கிட்டு, டேய் இங்க பாருடா டிரைவர் பையலே, உன்னை நான் சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அத்தா நான் எதுவுமே பண்ணலத்த, இவங்களை தன்னைத்தானே இப்படி தாக்கிக்கிட்டு என் மேல பழி சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, யாரு தன்னைத்தானே தாக்கிக்கிடுவா, உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அவங்க தங்கச்சி கிட்ட, இங்க பாரு, நீ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அவங்க தங்கச்சியை கூட்டிக்கிட்டே நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்கள பார்த்து, இங்க பாருங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சிய ஒருத்தன் ஆயுதத்தால தாக்கிட்டான், தயவு செஞ்சு என் தங்கச்சிய காப்பாத்துங்க. இது கேட்டதும் டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, இது வந்து அதிகாரிங்க தான் வந்து சரின்னு சொல்லணும், அப்பதான் என்னால வந்துட்டு உங்களுக்கு உதவி பண்ண முடியும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன சார் இப்படி சொல்றீங்க, என் தங்கச்சி எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கா, இப்படி சொல்றீங்களே, தயவு செஞ்சு என் தங்கச்சியை காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்ல, அதிகாரிங்க சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, சரிங்க மேடம், நீங்க அதிகாரிங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க சார், நான் உடனே இன்ஃபார்ம் பண்றேன், என் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஈஸ்வரி நேரா அவங்க மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க அத்தை. ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இதை கேட்டதும் மயிலு ஷாக் ஆகி, என்னத்த சொல்றீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனையா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, சரிங்க அத்தை, உடனே ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அவங்க ராஜா கிட்ட, மாமா என்னன்னு தெரியல, அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எல்லாரையுமே கிளம்பி வர சொல்றாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, என்னாச்சுன்னு தெரியலையே, ஈஸ்வரிக்கு ஏதாவது பிரச்சனையா? மயிலு சொல்றாரு, மாமா அத்தை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் பேசினாங்க, அத்தைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல, நம்ம வீட்டுல இல்லாதது சந்திரா மட்டும்தான், ஒருவேளை அவங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனையோ? அப்ப ராஜா சொல்றாரு, அவளால தானே மத்தவங்களுக்கு பிரச்சனை வரும், அவளுக்கு என்ன பிரச்சனை? அப்ப மயில சொல்றாரு, என்னன்னு தெரியல மாமா, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க வந்துட்டு ஈஸ்வரி நின்னுகிட்டு இருக்காங்க. ராஜா ஓடி போய் ஈஸ்வரி கிட்ட, அம்மாடி எதுக்குமா ஹாஸ்பிட்டல் வர சொன்ன, ஏதாவது பிரச்சனையாமா, என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, நம்ம சந்திரா இருக்கால, அவளை அந்த டிரைவர் பையா ஆயுதத்தால தாக்கிட்டான். இத கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏய் என்ன வளர்ற, மாப்பிள்ள ஆயுதத்தால தாக்குறாரா? இங்க பாரு, அவரெல்லாம் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, உன்கிட்ட யாரு அப்படி சொன்னா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என் கண்ணால பார்த்தேன். இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகி, இங்க பாரு, நீ சொல்றது ரொம்பவே தப்பு, நீ கண்ணால பாத்திய ஆயுதத்தால தாக்குனத. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க, ஆனா என் தங்கச்சி அப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கும் பொழுது அவன் தான் பக்கத்துல இருந்தான், வேற யாருமே இல்ல. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, இது எல்லாமே திட்டமிட்ட சூழ்ச்சி மாதிரி தெரியுது, அவங்க சொல்றத நீ நம்பாத.
இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என் கண்ணால பார்த்தேன். அவனுக்கு அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணுமா. அதுக்கு என் தங்கச்சி தான் தடையா இருக்காளாம். என்னன்னா என்கிட்ட சொல்லி கொடுத்து 2 பேரும் ஒன்ன சேர விடாம தடுக்கிறமா. அதுக்காக தான் அவன் என் தங்கச்சிய ஆயுதத்தால தாக்கிட்டான். அத என் கண்ணால பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வந்து சந்திர கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு அந்த டிரைவர் பையல கைது பண்ண போறாங்க. இதை கேட்டதும் மயில சொல்றாரு, அத்தை இங்க பாருங்க, உங்க தங்கச்சி சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. உங்க தங்கச்சி சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கும். தயவு செஞ்சு அவங்க சொல்றத நம்பாதீங்க அத்தை. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க பெரிய மாப்பிள்ள, நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். கண்டிப்பா அதிகாரிங்க வந்ததோட நான் ஒரு முடிவு பண்றேன் அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நான் அதிகாரிங்களுக்கு போன் பண்ணி சொல்ல போறேன் அப்படின்ட்டு சொல்ல, இதை கேட்டதும் ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமா நீங்க அதிகாரிங்க கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? அப்புறம் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் பிரச்சனை ஆகும். ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போன் பண்ணி சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதிகாரிங்களுக்கு போன் பண்றாங்க. அதிகாரிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இது மாதிரி என் தங்கச்சிய ஒருத்தன் ஆயுதத்தால தாக்கிட்டான். என் தங்கச்சிய இப்ப ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து வச்சிருக்கோம். என் தங்கச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல வாக்குமூலம் கொடுப்பா, வரீங்களா சார் அப்படின்னு சொன்னதும் அவங்க சொல்றாங்க, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட, இங்க பாருங்க, இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடிய ஒருத்தன் ஆயுதத்தால தாக்கிட்டான். சோ அந்த லேடி கிட்ட வாக்குமூலம் வாங்கணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, சந்திரா சரியா வந்துட்டு பண்ணிட்டா போலயே, எல்லாரும் அங்கதான் போறாங்க போல அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, என் வைஃபுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம இருந்தா போதும். முத்து சொல்றாரு, அவனே நீ கவலைப்படாதடா, எப்படி பண்ணா உயிர் பிழைக்கலாம் அப்படிங்கிறது மருமகளுக்கு தெரியும், அதனால நீ கவலைப்படாத. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க அதிகாரிங்க. அதிகாரிங்க வரத பார்த்துட்டு நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, உன் தங்கச்சி சொல்றா அப்படிங்கறதுக்காக ரொம்பவே தப்பான முடிவு எடுத்திருக்க. உன் தங்கச்சி சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கும். ஏன் இப்படி பண்ற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சி அப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில பொய்யா சொல்ல போறான். அவ பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வந்ததோட என் தங்கச்சி வாக்குமூலம் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதே இடத்துக்கு அதிகாரிங்க வந்துடுறாங்க. அதிகாரிங்களை பார்த்ததும் நம்ம ராஜா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. மயில ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா இதுக்கும் அவருக்கும் கண்டிப்பா சம்பந்தமே இருக்காது. இதுக்கு பின்னாடி சித்தி தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருப்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சித்திக்கு அவரை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு. சோ அதுக்காக தான் சித்தி இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்கம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன், ஆனா யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க வந்ததோட ஈஸ்வரி சொல்றாங்க, வாங்க சார், நான் தான் வர சொன்னேன். அதிகாரிங்க கேக்குறாங்க, என்ன மேடம் நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இது மாதிரி என் தங்கச்சி போன் பண்ணி சொன்னா, என்ன வந்துட்டு அந்த டிரைவர் பையன் ஆயுதத்தால தாக்கிட்டான் அப்படின்னு சொன்னா. எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. உடனே நான் அந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்த்தேன். ஓடி வந்து பார்த்தா என் தங்கச்சி ரொம்ப ஆபத்தான நிலைமையில நின்னா. அந்த டிரைவர் பையலும் பக்கத்துல நின்னா. கண்டிப்பா அவனாலதான் என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு சார். என் தங்கச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல நடந்தது எல்லாம் சொல்லுவா. சொன்னதோட அவனை சும்மா விடாதீங்க, கைது பண்ணுங்க. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க மேடம் அப்படின்னு சொன்னதோட டாக்டர் வெளியில வந்துட்டு, அப்பாடா அதிகாரிங்க வந்தாச்சா, சரி இவங்க தான் சார் கொண்டாது அட்மிட் பண்ணாங்க. அதிகாரிங்க சொல்றாங்க, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு நேரா அந்த வில்லிய பாக்குறாங்க. வில்லி லைட்டா கண்முழிச்சு, வாங்க சார் அப்படின்னு சொல்ல, அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சார் இது மாதிரி அந்த டிரைவர் பையன் வந்து எனக்கு போன் பண்ணான் சார். உடனே நான் வந்தனா, வந்ததோட அவன் டக்குன்னு என்ன ஆயுதத்தால தாக்கிட்டான். அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ முடியலையாம். அதுக்கு நான் தான் தடையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயுதத்தால தாக்கிட்டான் சார். இதை கேட்டதும் அதிகாரிங்க அப்படியே ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கிறாங்க. அப்போ வில்லி கிட்ட, இங்க பாருங்க இதானே நடந்துச்சு. வில்லி சொல்றாங்க, ஆமா சார் இதான் சார் நடந்துச்சு அப்படின்னு. உடனே அதிகாரிங்க கேக்குறாங்க, சரி எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் அதுவும் அந்த இடத்துலதான் நடந்துச்சு அப்படின்னு இடத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் அதிகாரிங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க, யாரு தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு
தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆயுதம் கிடக்குது. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, சார் அதுல கண்டிப்பா கைரேகை பதிஞ்சிருக்கும், அதை எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கைரேகை அழியாம எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஒரு பாக்கெட்குள்ள போட்டுட்டு கொண்டுட்டு போறாங்க. கொண்டுட்டு போயிட்டு நேரா அதிகாரிங்க சொல்றாங்க, இதுக்கு காரணமான அந்த கார்த்திய நம்ம கைது பண்ணணும், எல்லாரும் வாங்க அப்படின்ட்டு பரமேஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ நேரா அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி ஒரு பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னு சொல்ல, பாட்டி கேக்குறாங்க, என்னையா பேராண்டி என்னாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இந்த அளவுக்கு சின்னத்தை என் மேல கோவத்தோட இருப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி கேக்குறாங்க, ஏயா என்னாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அவங்கள தன்னைத்தானே ஆயுதத்தால தாக்கிக்கிட்டு நான் தான் வந்து பண்ணேன் அப்படின்னு அத்தை கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால அத்தை கோவப்பட்டு என்னை திட்டிக்கிட்டு போனாங்க. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம பாட்டி. என்னையா இப்படி சொல்ற? அவ இந்த எல்லைக்கு போவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, அவங்க இந்த நிலைமைக்கு எல்லைக்கு போவாங்க அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல. இப்போ இப்படியாவது அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும். இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு அதிகாரிகளோட கார் வந்து நிக்குது. அதிகாரிங்க நேரா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு, சார் உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என் பேரனை கைது பண்ண? அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. சோ கண்டிப்பா நாங்க இவங்களை கைது பண்ணிதான் ஆகணும், இதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம பாட்டி வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ கையில வந்துட்டு விலங்கு போட்டுறாங்க. இத பார்த்துட்டு பாட்டி ரொம்ப கவலைப்படுறாங்க. என் பேரன் இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை கடைபிடிக்க போறான் அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு பாட்டி ரொம்ப ஒரே பண்ண ஹீரோ நேரா பாட்டி கிட்ட, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திராதாயா, அவளை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, எல்லாமே சூழ்நிலையால இப்படி நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பொறுமையா இருங்க பாட்டி, பாத்துக்கலாம். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி நீ எவ்வளவு பிரச்சனையதான் நீ அனுபவிப்ப. ஹீரோ சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, உண்மை கண்டிப்பா நிரூபிக்கப்படும். அப்ப கண்டிப்பா என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறதும் நிரூபிக்கப்படும். நான் கூடிய சீக்கிரம் வெளியில வந்துருவான் பாட்டி. இதை கேட்டதும் பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அதிகாரிங்க பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு கொண்டு போய் அவங்கள ஜெயில அடைக்கிறாங்க. சோ இத பார்த்துட்டு அந்த இன்னொரு வில்லி இருக்காங்கல்ல, அந்த காளியம்மா, அவங்க பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினைச்சது நடக்குது அப்படின்னு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த சிவனாண்டி இருக்கான்ல, அவன் வந்து கேக்குறான் நம்ம ஹீரோ கிட்ட, என்ன எந்த பிரச்சனையிலயுமே மாட்ட மாட்ட, உண்மையில எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி இருக்க, இதுக்குதான் எங்க கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றது. பாத்தியா நாங்க எவ்வளவு சுலபமா உன்னை காலி பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க கண்டிப்பா வந்துட்டு உண்மை நிரூபிக்கப்படும். அப்ப தண்டனை உங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால வருத்தப்படுற போறது நான் கிடையாது. இந்த வாட்டி அத்தைக்கு எல்லா விஷயமும் தெளிவா தெரிய போகுது. அவங்க தங்கச்சி, தன்னோட சொந்த தங்கச்சி தனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய போகுது. தெரிஞ்ச பிறகு என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பார்க்கதான் போறீங்க. இந்த வாட்டி நீங்களாவே என்கிட்ட வந்து சிக்கிட்டீங்க. இந்த வாட்டி நீங்க தான் வருத்தப்பட போறீங்க அப்படின்னு சொன்னதும் அந்த வில்லன் ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன இவ்வளவு தைரியமா பேசுறான்? ஒருவேளை நமக்கு எதிரா ஏதாவது இவன் ஆதாரம் வச்சிருப்பானோ? அப்படி இருந்தா நமக்கு தானே பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் அதிகாரிங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு, இங்க பாருங்க மேடம், அதுக்கு சம்பந்தமான அந்த கார்த்திய நாங்க கைது பண்ணிட்டோம். அப்போ ராஜா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இங்க பாருங்க சார், நீங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை கைது பண்ணிருக்க வேண்டியது தானே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களே இது மாதிரி வாக்குமூலம் கொடுத்ததுனால வேற வழி இல்லை சார், அவங்கள கைது பண்ணிதான் ஆகணும். சோ இதுல எங்களோட வேலை எதுவுமே இல்லை சார். இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ராஜா. மாப்பிள்ள பாவம் இந்த குடும்பத்தோட கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை அவர் அனுபவிக்க போறாருன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே ஒரி பண்றாங்க. சோ நம்ம ஹீரோ கண்டிப்பா உண்மையை நிரூபிச்சு வெளியில வருவாரு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ல நடக்க போகுது. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.